அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமா இருக்கீங்களா? நிறைவா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? மன அமைதியா இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் நமக்கு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? ஒவ்வொரு நொடி பொழுதும் யார் மக்களே, யாருக்கு மக்களே நோய் இல்லை, நொடி இல்லை, எல்லாமே உண்டு. அதிலிருந்து வெளியே வருவதுதான் இறை சித்தம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகம், முதல் திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 29 மற்றும் அதிகாரம் 3, 1-2 முடிய. அவர் நேர்மையாளரென நீங்கள் அறிந்து கொண்டால் நேர்மையாக செயல்படுவோர் அனைவரும் அவரிடமிருந்து பிறந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். நம் தந்தை நம்மிடம் எத்தனை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். நாம் கடவுளின் மக்களல்ல அழைக்கப்படுகிறோம். கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால்தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எத்தன்மையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் போது நாமும் அவரை போல் இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல் அவரை காண்போம். என்ன சொல்ல வரார் யோவான்? நேர்மையாளர், இறைவன் நேர்மையாளராக இருக்கும்போது நேர்மையாக இருந்தார். நாமும் அவரோடு சேர்ந்திருக்கும் போது நேர்மையாக செயல்படுவோம். ஏனென்றால் நாம் இறை மக்களால், தூய் ஆவியால் பிறந்த மக்கள் இல்லையா? நம் பிறந்த உடனே ஒரு ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அது நாம் அறியாத ஞானஸ்தானம். அதுக்கப்புறம் நம்ம உறுதி பூசல் என்று எடுக்கும்போது அந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் இறைவனுடைய மக்களாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிறோம் இல்லையா? அப்படி ஆட்கொள்ளப்படும் போது அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் அன்பு, அன்பு, அன்பு. அந்த அன்பு நம்மிடம் இல்லை என்றால் நாம் கடவுளுடைய மக்கள் அல்ல. நம்மிடம் அன்பு இருக்கும் என்றால் நாம் கடவுள் மக்கள் அடைக்கப்படுகிறோம். நாம் கடவுளை சார்ந்தே இருக்கிறோம். உலகமும் அவரை அறிந்து கொண்டது போல் நம்மளையும் அறிந்து கொள்ளும். ஏனென்றால் உலகம் அவரிடம் உள்ள அன்பை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் இப்பொழுது நாம் இறைவார்த்தை கொடுத்தாலும், நாம் இறைவார்த்தை பற்றி பேசினாலும் நம்மளை புறங்கூறுவோர் இருக்கிறார்கள். அது உலகத்தில் உண்டு. ஏனென்றால் இல்லை, இவங்க ஜெபிக்கல, இவங்க இப்படி பண்ணல, அப்படி பண்ணல, ஒவ்வொன்றும் குற்றப்படுத்துவாங்க. அவங்க எப்போதும் குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க செய்யறது மட்டும்தான் ஞானம், நியாயம், நிறைவு என்று நினைப்பார்கள். மற்றவர்கள் செய்வதெல்லாம் குற்றம் கண்டுபிடிப்பது. அப்படி குற்றம் கண்டுபிடிப்பவர்கள் மத்தியில் நாம் வாழ்கிறோம் இல்லையா? ஏனென்றால் இறைவனையே குற்றப்படுத்தினார்கள், நம்மளை குற்றப்படுத்த மாட்டார்களா? அதையெல்லாம் மனதில் கொள்ளாமல் இறை வார்த்தை மட்டும் நாம் விதைப்பவர்களாக இருந்தால், ஆன்மா மீட்புக்கு பணி மட்டும் நாம் பயன்படுவர்களாக இருந்தால், ஏனென்றால் அந்த ஆன்மாவை ஒரு ஆன்மாவை மீட்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் என்றால் அந்த ஆன்மாவுக்காக நாம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும்? அதை மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இறைவனுக்கு தெரியுமே நாம் எப்படி இருக்கிறோம் என்பது, எத்தன்மையோடு இருக்கிறோம் என்பது தெரியுமே. பிறருக்கு நம்மை விளக்கம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்நிலையிலும் இறைவன் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை பாதுகாப்பார். அந்த பாதுகாப்பு நமக்கு ஒரு நிறைவு தரும் என்று எப்பொழுதும் நினைத்தோம் என்றால் நாம் நிறைவாக இருப்போம். இந்த இறை சிந்தனையோடு செபிப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டவரே, எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நீர் எங்களை கண்ணுக்குள் வைத்து பாதுகாக்கிறீர். ஆண்டவரே, நீர் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் செவி கொடுத்து கேட்டு அதன்படி நடக்கும்போது அதில் ஒரு நிறைவை காண்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, பிறரையும் நிறைவு காணும்படி நாங்கள் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் என்ன எங்களிடம் எதிர்பார்க்கிறீரோ அதை நாங்கள் கொடுக்கும்படி எங்களை தோண்டி அதை நிறைவாக செய்யும்படி எங்களுக்கு நீர் வரப்பிரசாதம் தர வேண்டும். நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் கீழ்ப்படியும் போது அதில் எங்களுக்கு ஒரு நிறைவு உண்டு என்று நான் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அந்த நம்பிக்கையின் பேரில் எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.